உங்கள் சுசை. நமது பண்ணையில் முதல்ல ஒரு பண்ணி 5 குட்டி போட்டுச்சு. அதில் ஒன்று இறந்துச்சு, 4 இருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்த 4ம் ஓரளவுக்கு நல்லா சைஸ் ஆகிருக்கு. ஒரு 10 கிலோ வந்திருக்கு. அடுத்து நமது பண்ணையில் ஒரு பன்னி குட்டி போட்டுச்சு. இது அது ஒன்று, மொத்தம் 7 குட்டி போட்டுச்சு. அதில் 6 குட்டி நல்லா வளமோடு இருக்குது. அது ஒரு 6-7 கிலோ இருக்கும். இப்போ 6 நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு மடி எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அதோடைய மடி கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் அது 6த்தையும் பால் கொடுத்து காப்பாற்றுது. இதுக்கப்புறம் நம்ம பண்ணையில் இன்னொரு பண்ணி குட்டி போட தயாராக இருந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போது அதுவும் குட்டி போட்டிருக்கு. இதுக்கு மடி பார்த்துக்குங்க. இது 8 குட்டி போட்டுச்சு. 8ல் 1 இறந்துருச்சு. மீதி 7 இருக்குது. இந்த 7க்கு இந்த பண்ணி பால் கொடுக்கறதுக்கு தகுதியானதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இது 7 இருக்குது. அதுக்கு மடியை பாருங்களேன். இது 3ஆக போட்ட பண்ணி இதுக்கு மடி அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கு எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருக்குது பாருங்கள். எதுவும் இல்லை. ஸோ அதனால் பால் கொடுத்து எப்படி காப்பாற்றுன்னு தெரியல. ஆனால் பால் கொடுத்துட்டு தான் இருக்குது. பால் வருதான்னு தெரியல, குட்டிங்களுக்கு தான் தெரியும். அது செப்பரேட் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ அடுத்து நம்ம பண்ணையில் குட்டி போடுறதுக்கு 2 பண்ணி, இது ஒன்று அது ஒன்று, இது ஒன்று அது ஒன்று ரெடியாக இருக்குது. அதுக்குமே மடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி காட்டணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பாருங்களேன். அதே மாதிரி தான் சுத்தமாக அது அடியில் தான் இருக்குது. மடி நல்லா இறங்கணும். இறந்தா அந்த குட்டியை காப்பாற்றும். பார்ப்போம் இது எப்படி இறங்குதா இல்லை இப்படியே இருந்து பால் கொடுதா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.